வேட்பாளர் பட்டியல் தமிழக வேட்பாளர் பட்டியல் வந்து நம்ம தயாரிச்சிட்டோமா, தலைமைக்கு கொடுத்துட்டோமா, அன்னை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முதல் பட்டியலில் 195 வேட்பாளர்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அடுத்து இரண்டாவது பட்டியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு வேகமாக. அதனால் அது எப்பொழுது வரும், எப்படி வரும், தமிழகத்திலிருந்து வேட்பாளர்கள் இருக்கின்றார்களா, எல்லா விஷயத்தையும் கூட வேட்பாளர் பட்டியல் வரும் அன்றைக்கு சொல்வதுதான் முறை, அதுதான் நியாயம். ஒரு கட்சியின் தலைவராக இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பொதுவில் பேசணும் நல்லா இருக்காதுங்கன்னா, ஆனால் விரைவில் வரும், விரைவில் வரும். இன்றைய தினம் பிரதமர் வந்து 100 ரூபாய் சிலிண்டருக்கு எதிர்கட்சிகள் வந்து தேர்தலுக்கு 10 நாள் தான் இருக்கு அப்படின்னு ஆர்எஸ் பாரதி இந்த ஆர்எஸ் பாரதி திமுக காரங்களுக்கெல்லாம் செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு ஒரு வியாதி. அப்படின்னா என்னன்னு, செலக்டிவ் அம்னீஷியா நேத்து என்ன பேசினாங்கிறது இன்னைக்கு மறந்துடுவாங்க. அதனால மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருக்கிறனால அதை ஞாபகப்படுத்த விரும்புற அண்ணே, இந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க, இந்த 511 பேப்பர் அதை பட்டு குப்பத்தொழில் தூக்கி போட்டாங்க. ஒருவேளை செலக்டிவ் அம்னீஷியா இல்லாம அப்படி தொடர்ந்து படிச்சாங்கன்னா, இந்த எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது சொல்லி 33 மாசம் ஆச்சு. எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்து 33 மாசம் ஆச்சு. அதை பத்தி ஒன்னையும் காணாம். ஆனா தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்காம இன்னைக்கு நாம மோடி அவர்கள் சிலிண்டருக்கு, மோடி சிலிண்டர் யார் இருக்காங்களோ 400 ரூபாய் மானியம், மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபாய் மானியம், இதை நாம கொடுக்கிறோம். அதனால எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்பு திமுகவினுடைய அறிவாலயத்தில் அவர்கள் குப்பை தொட்டியில தூக்கி போட்ட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து திருப்பி படிக்கட்டும். அதுல 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை பத்தி அவங்க முதல்ல பேசிட்டாங்க. இன்றைய தினம் வந்து தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் அவரோட ஜாம்பூர் எடுத்த படம் வந்து வெளியாகி பரவாயில்ல. ஆனா காலையில நான் சென்னை ஏர்போர்ட்ல நம்ம பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க. உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன், பட் அவங்க கேட்டனால அங்கேயும் பேசினாங்கன்னா. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக இதை பத்தி பேசாம வாய் மூடி உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய அயலகணியில பொறுப்பில் இருக்காரு. அயலகணி பொறுப்பை வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா இங்கெல்லாம் தன்னுடைய கான்டாக்டை பலப்படுத்தி அதன் மூலமா அங்க ஒரு பையஸை கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புறாரு. இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கல. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார். தப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது மாநில அரசு டிஜிபியை பலி கொடுத்துடலாம், பலிகடாவா நிறுத்திடலாம் நிறுத்துறாங்க. ஆனா டிஜிபி ஏன் போட்டோ எடுத்தன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஏன் போட்டோ எடுத்தேன் இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க போட்டோ எடுத்தீங்க, டிஜிபி கூட ஏன் போட்டோ எடுத்தாருங்கிறது ரெண்டாவது பேச்சுக்கண்ணா. யாரோ ஜாயின்ட் கமிஷனர் கூட்டிட்டு போவாங்க, வந்து நிப்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, போட்டோ எடுத்தவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. தப்பா சரியா அடுத்ததுங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணார்? இரண்டாவது கேள்வி. ஜேஎஸ்எம் பிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனார்? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்லை. ஒரு திமுக ஆர்எஸ் பாரதி இதெல்லாம் பேச மாட்டார். ஆனா நீ டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னு? இல்ல என்சிபி கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அவங்க 1 கோடின்னு சொல்றாங்க. இது டிஜிபி பேசுற பேச்சாங்கன்னா? தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி நடத்தக்கூடிய கல்லூரி, பள்ளி கல்வி கல்லூரி எல்லா இடத்துலையும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக, அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப் எல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா? ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துறீங்க? முதலமைச்சர் எவ்வளவு சீரியஸா இருக்காங்க? இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர, ஒரு டிஜிபி வந்து உட்கார்ந்துக்கிட்டு உப்புச்சப்பு இல்லாத கேமரா பொறுத்துனாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டேன், இந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சல், என்சிபி அதிகமா போட்டாங்க. அதனால் டிஜிபி அவர்களை பலிகடா கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல தெரியுதுண்ணா.